மணி வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். மனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பட் இருந்தாலும் அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பல விதமா ஓடுறாங்க. ஸோ வந்து ஒரு சிட்டி லைஃப்ல வாழ்றவங்களுக்கு வந்து டே டூ லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் ஊர் நாட்டுல வாழ்றவங்களுக்கு டே டூ லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கும். பட் நான் அதுக்காக வந்து ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சிட்டி சைடுல இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ட சொல்லல. மெட்ராஸ் ஏசி ரூம்ல வேலை 25,000 சம்பளம். பட் அதுக்கேத்த வரவுக்கேத்த செலவு சிட்டிலயும் இருக்கு. செலவுக்கேத்த வரவு வந்து ஊர் நாட்டிலயும் இருக்கு. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பண தேவைக்காக எல்லாருமே வந்து ரொம்ப லைன்ல வந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. பட் வந்து எல்லாருக்கும் ஜாப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஒண்ணு இருக்கவே இருக்கு. அது நம்ம வந்து ஒரு பண்ற வேலை நமக்கு பிடிச்சு பண்றோமானா கண்டிப்பா இருக்காது. நம்ம கிடைச்ச வேலைய எப்படியாவது பண்ணி தான் ஆகணும். நம்ம லைஃப மூவ் ஆன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த ஜென்ரேஷன்ல வந்து மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்கு மாசம் ஆனா ஒரு ஆவரேஜான இந்தியன் சிட்டிசனோட சேலரி பார்த்தீங்கன்னா, மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 10,000லேருந்து 15,000 பட் வருது. பட் இன்னைக்கு வந்து 1 கிலோ அரிசியோட விலையே வந்து ரூ. 60 குடுத்து 1 கேஜி ரைஸ் நம்ம வந்து வாங்குற நிலைமை வரைக்கும் வந்துட்டு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு மனுஷனால வந்து ஒரு 15,000 வச்சு ஒரு குடும்பத்த ரன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மந்த்லி ஃபீ, டெர்ம் ஃபீ, டியூஷன் ஃபீ. அப்படிங்கும் பட்சத்துல என்னோட லைஃப்ல நான் பர்சனலா நெறைய விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆனத இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்லைன்ல வந்து ஆப் மூலியமா வந்து லோன் எடுக்கலாம். லோன் எடுத்து கட்டலாம். அத வாங்கி நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஸோ இத பத்தி வந்து ஒரு படம் கூட வந்திருக்கு. இப்போ தான் ரீசென்ட்டா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்ரீ. இந்த படத்த நான் ப்ரமோஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரமோஷன் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. பட் அந்த படத்தோட ஒரு மோட்டோ வந்து நல்ல விஷயமா எனக்கு பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படத்துலயுமே அவன் லோன் வாங்கியிருப்பான். ஆனா வந்து அந்த லோன எப்படி அடைச்சான், லைஃப்ல மூவ் ஆன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லா முடிக்காம படத்த வந்து ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெறைய பேர் வந்து இந்த நெறைய ஆப் இருக்கு. இந்த ஆப்ல லோன் வாங்கலாம். அண்ட் வந்து நெறைய பார்ட் டைம் ஜாப் இருக்கு. டெய்லி டூ டெய்லி ஜாப் இருக்கு. 2 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அந்த மாதிரி நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இத வந்து நெறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் ட்ரை பண்ணாம இருப்பாங்க. ஸோ அத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து சிட்டில இருந்தா உங்க லைஃப் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து ஊர் நாட்டுல இருந்தா உங்க லைஃப் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அத பத்தி என்னோட ஒப்பீனியன். நான் வந்து சிட்டிலயும் இருந்திருக்கேன். இப்ப நான் ஊர் நாட்டுல இருக்கேன். ஸோ என்னோட டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முக்கியமான விஷயம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யூஜி ஆர் பிஜி வாட்டெவர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, படிச்சதுக்கு ஏத்த வேலை கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்க பட்சத்துல எல்லாருமே வந்து இன்டர்ன் சொல்லிட்டு நம்ம வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். சில பேர் வந்து வேலைக்கு போவாங்க. அந்த சேலரி நீங்க வெளியூர்ல இருப்பீங்க. நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கலாம், சென்னையில இருக்கலாம், ஹைதராபாத் இருக்கலாம், மும்பைல இருக்கலாம், வாட்டெவர் எந்த சிட்டில இருந்தாலுமே அவங்க குடுக்குற ஹைக்கோ அவங்க குடுக்குற சம்பளம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அது நம்மளோட டே டூ லைஃப்க்கே வந்து சரியா போயிரும். நம்மளோட மாசம் மொத்த செலவுக்குமே அந்த சம்பளம் வந்து காணாம போயிரலாம். அந்த சம்பளம் வந்து பத்தாம இருக்கலாம். ஸோ அத தாண்டி வீட்டுக்கு அனுப்புறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். இப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க, கொஞ்சம் சீனியர் லெவல்ல ஜாப்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆரம்பத்துல அப்படிதான் தம்பி இருக்கும். போக போக தான் ஹைக் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆனா பட் போக போக வருமானங்கள் கூட கூட செலவுகளுமே கூடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி வரவுக்கேத்த செலவு இருக்குமானா, அத வந்து நம்ம ஒரு ஜாப்ல சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். நெறைய பேர் வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணணும். இல்லன்னா வந்து நீங்க பெரிய லெவலா வேலை பார்க்கும்போது ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, அதுவே வந்து உங்க லைஃப வந்து கெடுத்துரும். ஸோ இப்படி பலவார பிரச்சனை இருக்கும்போது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும், பணத்த சம்பாதிக்க தெரியாதவங்க வந்து பணத்த கடன் மூலியமா வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அதுதான் வந்து லோன் வாங்குறது, இல்லனா வந்து கடன் கேட்கறது அப்படி சொல்லலாம். ஸோ வந்து கடன் கேட்கறம்போது நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஒரு 100, 200, 1000, 2000 வரைக்கும் மேக்ஸ் டூ மேக்ஸ் ஒரு 5000 வரைக்கும் நீங்க கடன் கேட்டுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து 5000 வரைக்கும் கடன் தர்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அட் அ டைம்ல ஆளுக்கு 30,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஐ அம் வெயிட்டிங். ஏய் கால் வெயிட்டிங்லடா, ஐ அம் வெயிட்டிங். பட் வந்து எப்பவுமே அந்த கடன வாங்கி நீங்க அடைக்கணும்னா, அதுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும். நீங்க வந்து சம்பாத்தியம் பண்ணணும். ஸோ அந்த சம்பாத்தியம் பண்றதுக்கு நீங்க படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போணும்னா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு பக்காவான வில்லேஜ்ன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வில்லேஜ் தான் சொல்லலாம். இங்கேருந்து சிட்டிக்கு போனோம். ஏன்னா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ந்து வர சிட்டினா ஒண்ணு சென்னை, அதுக்கடுத்தால கோயம்புத்தூர், அப்புறம் வந்து மதுரை. ஸோ மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்ல தான் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கு. நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை அங்க தான் கிடைக்கும்போது, நான் இந்த சிட்டிலேருந்து அந்த சிட்டிக்கு மூவ் ஆன் ஆகணும்னா, அவங்க குடுக்குற சேலரி என்னோட டே டூ லைஃப்க்கு போக நான் வீட்டுக்கு அனுப்புனா தான் என்னால சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அங்க ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம அப்பா, அம்மா வந்து எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டட் பீப்பிள்ஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள வந்து படிக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு எஜுகேஷன் லோனோ, இல்லன்னா வாட்டெவர் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கியிருந்தா நம்மள வந்து படிக்க வச்சிருப்பாங்க. சமுதாயத்துல ஜாப் கிடைக்கணும்னா எஜுகேஷன் லோன். அதெல்லாம் நம்ம வந்து
தாண்டி ஒரு வேலை பார்த்து அந்த கடன அடைக்கணும்னா குவைட் இம்பாசிபிள்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ வந்து 190 பேர் அப்படிதான் இருப்பாங்க. 120, 30 பேர் தான் வந்து பிளேஸ்மெண்ட்ல பிளேஸ் ஆகி போவாங்க. நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன். என் கூட படிச்சவங்க 30 பேர் இருக்காங்கன்னா, 30 பேர்ல வந்து 15 பேர் தான் வேலை கிடைச்சது. மீதி 20 பேருக்கு வந்து வேலை கிடைக்கல. அந்த 20 பேர்ல வேலை கிடைக்காதா நானும் ஒருத்தன். ஸோ வேலை இல்லாத பட்டதாரி தான் நானும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணு பணம் சம்பாதிக்க கத்துக்கணும். அண்ட் வந்து அந்த சம்பாத்தியம் பண்றது பிடிச்ச லெவல்ல பண்ணி கத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து யூடியூபரா இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரா இருக்காங்க. சில பேர் வந்து போட்டோஷாப் எடிட்டரா இருக்காங்க. வீடியோகிராஃபி எல்லாம் வந்து பஸ் டிரைவர், லாரி டிரைவர், ஈவன் வந்து கேப் டிரைவர் கூட வந்து ஒரு நல்ல ஜாப் தான். பட் நல்ல ஜாப்னு சொல்ல, உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா நீங்க பண்ணலாம். செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, எல்லாருமே வந்து காமனா யூடியூப்ல சர்ச் பண்ற டைம் என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோ இல்ல வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களால வந்து அவங்க துறையில வேலைக்கு தேடி வந்து வேலை கிடைக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து டாப் 10 ஜாப்ஸ் டு ஏர்ன் டெய்லி 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்து பல வார வேலைகள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 10 கூட போனா ஒரு 5 வேலை. அதுல வேலை என்ன இருக்கும்னா, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ராபிட்டோ, பிளிங்கிட்டு, அப்புறம் வாட்டவர், ஊபர் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பைக் இருந்தா உங்களால மாசம் வந்து 15,000 சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 30,000 40,000 சம்பாத்தியம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து குவைட் இம்பாசிபிள் தான். ஏன்னா நான் இருக்கிற ஊர், இப்போ நான் வந்து திருநெல்வேலின்னு ஒரு ஊர்ல இருக்கேன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு சிட்டியில மட்டும் தான் இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிள் இருக்கும். நான் வந்து ஒரு 20 30 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஒரு குக்கிராமத்துல அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு இங்க இருந்து சிட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அவுட்டர் இருக்கும்போது இது வந்து ஜோனை விட்டே வெளியே வந்துடும். இங்க தான் அந்த பைக் வச்சு சம்பாத்தியம் பண்ணணும்னா குவைட் இம்பாசிபிள்ல நடக்காத விஷயம். நான் அதெல்லாம் வந்து இங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து அதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அது வந்து என்னால் முடியாது. இதே நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா, சென்னையில் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணி இருந்தாங்கன்னா, நான் வந்து அதை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே சம்பாத்தியம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் வந்து ஊர் நாட்டில் இந்த மாதிரி வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வச்சு சம்பாத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் வந்து ரொம்ப கிளியர் கட்டான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நீங்கள் சென்னையில் தாம்பரத்தில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஒரு நாளைக்கு ஓட்டினீங்கன்னா 1000 1500 சம்பாத்தியம் பண்ணுறேன்னா, அதை எனக்கு திருநெல்வேலியில் வந்து ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 400 500 சம்பாத்தியம் பண்ணலாம். பெட்ரோல் அலவன்ஸ்லாம் போகும் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டியூஷன் எடுக்கலாம் சொல்லுவாங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை தான் கிடைக்கல, 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைகள் டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து சென்னையில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, ஊர் நாட்டில் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா சென்னையில் வந்து எல்லாருமே படிச்சவங்க தான் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்கள வந்து நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸை தான் வந்து ட்ரெயின் பண்ண நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு டீச்சராக வேலை பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதே நீங்கள் ஊர் நாட்டில் பண்ணணுன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, பசங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. அதே வந்து லேடிஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ படிக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து டியூஷன் எடுத்து சம்பாத்தியம் பண்ணுறாங்க. நானே வந்து சின்ன வயசுல நிறைய டியூஷன் போயிருப்பேன். நீங்களும் போயிருப்பீங்க. அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஸ்கூலுக்கு வரதே பெரிய விஷயம்டா. ஸோ இந்த மாதிரி பல டைப்ஸ் இருக்கு. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பசங்களுக்கு பைக் சொல்லியிருந்தேன், பொண்ணுங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இது போக இன்னும் பல வார டைப்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இது போக ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடு போட்டு சம்பாத்தியம் பண்ணலாம், ஸ்டோரி வச்சு சம்பாத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த விஷயத்த நான் வந்து ட்ரை பண்ணல. அதனால நான் சொல்றேன். இது போக ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க சிட்டில வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து படிச்சவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆனா ஊர் நாட்டுல வந்து சில பேருக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இல்லாம இருக்கும். ஈவன் வந்து படிச்சவங்களுக்கே வந்து கவர்மெண்ட் விஷயத்துல வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன கூட சேர்த்து சொல்லலாம். இப்போ ஒரு சாதாரணமான பேன் கார்டு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம உடனே கம்ப்யூட்டர் சென்டர் போகணும்னு நினைப்போம். அதை நீங்களே பண்ணி கொடுக்கலாம். உங்ககிட்ட ஒரு அம்மா லேப்டாப் இருக்கு, இல்ல ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு ஃபோன் இருக்கு. ஈவன் ஃபோன்லயே என்எஸ்டி வெப்சைட் வச்சு பண்ணலாம். ஒரு பேன் கார்டு எடுத்து கொடுத்தா பேன் கார்டுக்கு ரூ. 100 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூ. 50 70 பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில இருந்தே பண்ணலாம். இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படாது. உங்க ஃபோன் பிளஸ் ஒரு லேப்டாப் இருந்தா போதும். இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ என்னோட டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதியம் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வழியா இருந்தாலும், ஊர் நாட்டுல மெயினா வந்து படிச்ச பசங்க வந்து பெரிய வேலை கிடைக்காத வரைக்கும் அவங்க படிக்கும் போதோ சரி, படிச்சு முடிச்சக்கு வரும்போது சரி, அவங்க பண்ற வேலை என்னவா இருக்குன்னா, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், பெயிண்டர், அப்புறம் கொத்தனாருக்கு சித்தாலா வேலை போகிறது. இது போக வந்து இந்த செங்கமலை வேலை பார்க்குறது, ஃபேபர் பிளாக் ஹால் பிளாக் கம்பெனியில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி சிறு சிறு தொழில் பண்ணுறவங்க. இதில் வந்து பெனிஃபிட் இருக்க தொழில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று எலக்ட்ரிஷியன். நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் தொழிலில் வந்து A to Z படிச்சிங்கன்னா
அது வந்து ஒரு நல்ல எஜுகேட்டட் ஜாப்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து ஒரு ஐடியா உள்ள ஜாப். ஸோ அத வந்து லைஃப் லாங் நீங்க வந்து உங்க ஜர்னில கொண்டு போலாம். ஒரு 2வது விஷயம் பெயிண்டர்ன்னு சொல்றாங்களா, அந்த பெயிண்டிங் ஜாப்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல சேலரி அதிகமா இருக்கும். பட் வந்து உங்க பாடிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெமிக்கல் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். நான் பர்சனலா பெயிண்டிங் வேலைக்கு போனனால அதுல வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லணும்னா, அத வந்து தனியா வீடியோ போடலாம். ஸோ வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஜான்வரி ஜான்வரின்னு கூட சொல்ல முடியாது. டிசம்பர் 10லேருந்து ஜான்வரி 15 வரைக்கும் நீங்க வந்து பெயிண்டர் வேலைக்கு போலாம். ஏன்னா, அப்போ தான் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஜாபா இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நியூ இயருக்கு, கிறிஸ்மஸ்க்குலாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ பொங்கலுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி டைம்ல அந்த ஜாபுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து உங்களுக்கு ஈவனா பெயிண்ட் பண்ணவே தெரியாதனாலும் உங்கள கூட்டிட்டு போயிட்டு ரூ. 500 இருந்து ரூ. 700 ரூ. 1000 வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணலாம். ஈவன் வந்து நான் கூட உங்கள கூட்டு போலாம். அந்த அளவுக்கு இப்ப என்னோட சரவுண்டிங்ஸ்ல இருந்தா எனக்கே வந்து 4 ஆள் தேவைப்படும். அந்த மாரி இருக்கும். ஏன்னா, ரொம்ப டிமாண்ட் இருக்க டைம் பெயிண்டருக்கு. இதே எலக்ட்ரிஷியன் வேலைங்கும்போது, நீங்க எலக்ட்ரிஷியன் வேலைன்னா, எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும் தான் பண்ணணும் ஓகேல. ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோல வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு கேமராமேனா போலாம், லைட் மேனா போலாம். இல்ல ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் சர்வீஸ்லாம் கொண்டு போவாங்க. அதாவது எங்க ஊர்ல வந்து செட்டு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேடியோ செட் கட்டுறாங்கன்னா, அவங்க கூட போனாலே ஒரு ரூ. 500, 600 கிடைக்கும். ஸோ சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பல வழி இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து மாடரேட்டான ஜாப் சொல்லலாம். அதாவது ஏன்னா வந்து ரெகுலரான இன்கம்ஸ் இருக்காது. ஏன்னா வந்து மாசத்துல 30 நாளும் நல்ல ஃபங்ஷன் நடந்து அதுக்கு உங்களே கூட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து ரெகுலரா வேலை பார்க்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து அது போக வந்து பந்தல் போடுறது. ஸோ இந்த மாரி வில்லேஜ் சைடுல இருக்க ஜாப்ஸ் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எனக்கு டெய்லி சம்பளம் வேணும், இல்ல வாரத்துக்கு சம்பளம் வேணும் அப்படிங்கும்போது கேட்டகரில வந்து இந்த பெயிண்டிங்கு, எலக்ட்ரிஷியனு, அப்புறம் வந்து பிளம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொத்தனாருக்கு சித்தாள் வேலை போடுறது. அப்புறம் வந்து ரேடியோ செட் கட்டுறது, இல்ல சாமியான பந்தல் போடுறது. ஸோ இந்த மாரி பல கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து டெய்லி ஏர்ன் பண்ணலாம், வீக்லி ஏர்ன் பண்ணலாம். இது போக கொஞ்சம் எஜுகேட்டடான ஜாப்னா வந்து ஒரு இ-சேவை மையத்தில வந்து ஏதாவது வேலை பார்க்குறது. இல்லனா வந்து மக்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தாமர மக்கள், பாமர மக்கள் படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஆதார் கார்ட்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பான் கார்டு குடுக்குறது, ஓட்டர் ஐடி கிளியர் பண்றது, நேம் கரெக்ஷன் உங்களால என்ன முடியுமோ, ஒரு பர்சனலா என்ன முடியுமோ அதாவது காமன் பீப்பிளால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி குடுத்தீங்கன்னா, அது மூலியமா சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜாப் தான். ஆனா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் எல்லாருமே வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி நானும் வந்து வாங்கி அனுபவப்பட்டனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்றேன். தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. பெரிய ஜாப் இருக்கு. போஸ்டர் ஒட்ட போலாம். காலைல பேப்பர் போடலாம். ஸோ இந்த மாரி ஜாப்ஸ்லாம் வந்து ஒரு தனி லிஸ்ட்டே நான் வச்சிருக்கேன். நீங்க அத வந்து எல்லா ஊர்லயுமே ட்ரை பண்ணலாம். ஈவன் சிட்டீஸ்ல கூட ட்ரை பண்ணலாம். அது வந்து சிட்டீஸ்ல ட்ரை பண்றதா இருந்தா கொஞ்சம் வந்து ஆள் பழக்கம் அதிகமா இருக்கணும். பட் வந்து அங்க சேலரியோட ஹைக் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இப்ப நார்மலா ஒரு பெயிண்டருக்கு எங்க ஊர்ல வந்து ஒரு 800 நீங்க சம்பளம் வாங்குனீங்கன்னா, இத பெங்களூர் சைடு போனீங்கன்னா வந்து அதே ₹1000 கிடைக்கும். 1200 இருக்கும். ஆனா அங்க ரிஸ்க் ஆஃப் ஜாப்ங்கிறது கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து அங்க ஃபுல்லாவே அபார்ட்மெண்ட்ஸா இருக்கும். இதே நம்ம ஊர்ல வந்து மேக்ஸிமம் 2 மாடி, 3 மாடி அதுதான் அதிகம். 3 மாடியே பார்க்க முடியாது. 2 மாடியே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 மாடி தான் இட்ஸ் எனஃப். 2 மாடி வரைக்கும் நீங்க வெள்ள அடிக்கீங்கன்னா, கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரா வேல பார்க்கலாம். அண்ட் வந்து இங்க கொஞ்சம் பிரஷர் கம்மியா இருக்கும். அங்க வந்து பிரஷர் அதிகமா இருக்கும். அங்க வந்து ஒரு ஜாபோட பிரஷர் தெரியும். இங்க ஜாபோட பிரஷர் தெரியாது. ஏன்னா கூட கூட்டு போறவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல வந்து அண்ணனா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஸோ அதனால வந்து சம்பளமும் ஈஸியா வாங்குறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, "சொந்தக்காரன நம்பி வேலைக்கு போகாதடா, அவன் தான் ஏமாத்துவான்னு." அது ஓகே தான். பட் என்னைக்கானா அவன் சொந்தக்காரன் தான். அவன்ட்ட வந்து நம்ம தைரியமா சட்டைய பிடிச்சு கேட்கலாம். இன்னொருத்தக்காரன்ட்ட வந்து கேட்கும்போது, வெளியூர் லெவல்ட்ட கேட்கும்போது அவன பத்தி நம்ம டீட்டெயில் தெரியாது. ஸோ இது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன். அதனால தான் நான் சொல்றேன். ஸோ வந்து ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைன்னா படிக்கும்போது, ஒண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிருங்க. இல்ல வந்து ஐடி செக்டார்லயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒண்ணு ஃபாரின் போக ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா வந்து கவர்மெண்ட் செக்டார்க்குள்ள போங்க. அப்பதான் லைஃப் செக்யூர் அப்படின்னு வந்து பிரெயின்ல வந்து சின்ன வயசுல சொல்லிட்டாங்க. இப்பவும் அது வந்து எனக்கு 100% உண்மதான். காலம்னா அரசாங்க துட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. காசு வருமானமா இருந்தாலும் நிலையான அரசாங்க உத்தியோகமா இருக்கணும். அதுக்கு வந்து எஃபோர்ட் போடணும். நெறைய எக்ஸாம் எழுதணும். இப்ப எக்ஸாம்ஸ்னாலே வந்து எல்லாரும் வந்து எக்ஸாம்ஸ்னாலே வந்து ஆப்டிட்யூட் ஸ்கில் இருக்கா? மேத்ஸ் தெரிஞ்சா தான் பண்ண முடியுமா? அப்படின்னா இல்ல. அப்படி அது ஓகே தான். பட் அத படிச்சு தான் ஆவணும். அதையும் தாண்டி சில எக்ஸாமுக்கு ஒரு பர்ட்டிகுலரான ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். அத நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நெறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் தாண்டி பர்ட்டிகுலரான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். ஜியோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். இவன் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகணும்னா கூட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சா வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். மேத்ஸ்லாம் அதுக்கடுத்து தான். ஸோ நான் சொல்ல வேண்டியத சொல்றேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பணம் சம்பாத்தியம் பண்ணணும். உங்களுக்கு வழியே தெரியல. எனக்கு பணம் சம்பாதிக்க வழியே தெரியல ப்ரோ. நான் இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து எந்தெந்த வேலைலாம் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து அது கேட்டகரி வைஸா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஜாப்
சர்க்கிள் வந்து உங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, வாரத்துல 7 நாள் இருக்குன்னா, வாரத்துல வந்து என்னால ஒரு 3 நாளைக்கு வேலைக்கு போக முடியும். மீதி 4 நாள் வேலைக்கு போறது கஷ்டம். சில டைம் வந்து 6 நாளும் போலாம். ஏன்னா வந்து சண்டே வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இர்ரெகுலரான இன்கம் இருக்கும். மந்த்லி வந்து ரெகுலரான இன்கம் இருக்காது. ஆனா மந்த்லி ரெகுலரான இன்கம் இருக்கவங்க மட்டும் தான் லோன் வாங்கணும்னு சொல்றது என்னோட ஒப்பீனியன், என்னோட சஜஷன். அதுதான் கம்பல்சரியான விஷயம். உங்களால வந்து நீங்க மாசம் நீங்க வேலைக்கு போறீங்க, போகல அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட்டா வந்து ஒரு 10,000 நீங்க கிடைச்சாலும் நீங்க தாங்க ராஜா. அதே வந்து நான் வந்து மாசத்துல வந்து 10 நாள் தான் போவேன். எனக்கு மாசம் 20,000 கிடைக்கும் அப்படின்னா, அது நிரந்தரமான வேலை கிடையாது. அதுதான் இர்ரெகுலர் இன்கம்ஸ் தான். ஸோ ரெகுலர் இன்கமுக்கும், இர்ரெகுலர் இன்கமுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஸோ ரெகுலர் இன்கம் வச்சு நீங்க எத்தன லட்சம் வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். அ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து லோன் எடுக்காதீங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து லோன் எடுக்காதீங்க. எதுக்குமே லோன் எடுக்காதீங்க. லோன் எடுத்தா நீங்க வந்து வட்டி மட்டும் தான் கட்டுறீங்க. ஆயுசு முழுக்க வட்டி தான் கட்டுறீங்க அப்படி சொல்றீங்க. பட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும், பணம் வந்து யாரும் ஃப்ரீயா குடுக்க மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்க ரூ. 1,00,000 வாங்குனீங்கன்னா, ரூ. 1,00,000க்கு ரூ. 30,000 40,000 இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா, லட்சத்துக்கு 7,000 நீங்க ரூ. 30,000 40,000 நம்ம சேர்த்து வச்சு பண்ணிரலாமே அப்படி சொல்றாங்க. ஸோ வந்து நான் ஈவன் ஊட்டில கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். என்னோட பைக்க வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரூ. 20,000 சேர்த்து வச்சு மீதி எல்லாமே நான் வந்து நான் இஎம்ஐல போட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து வட்டி ரூ. 50,000 வருது. இந்த மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ப்ரோ இதுக்கு நீங்க சேர்த்து வச்சு வாங்கியிருக்கலாம். நீங்க ஏன் 50,000 வேஸ்ட் பண்ணீங்க? நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த 25 இப்ப 2025 ஆகுதுன்னா, இந்த 2025 நீங்க சேர்த்து வைங்க. நீங்க ரூ. 2,00,000 சேர்த்து வைக்கணும்னா, நீங்க மாசம் 50,000 சம்பளம் வாங்குனாலும் உங்க செலவு போக நிக்கிற காசு வந்து ஒரு ரூ. 5 செலவும். நீங்க கிட்டத்தட்ட அதுவே வந்து 10 மாசத்துக்கு 50,000 ஆச்சு. அதுவே நீங்க 2 வருஷம் சேர்த்து வச்சா தான் உங்களால பைக் வாங்க முடியும். அதுக்குள்ள அந்த பைக்கோட ரேட் எங்கேயோ போயிரும். அப்ப நீங்க ஃபீல் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பைக் காசு சேர்த்து வச்சு வாங்குனா, ரெகுலரான இன்கம் இருக்கும். ஸ்டாண்டர்டான இன்கம் இருக்கணும். ஹை வேல்யூ இன்கம் இருக்கணும். அப்பதான் உங்களால ஒரு பைக்கே வாங்க முடியும். இப்போ பைக் வாங்குறதுக்கே நீங்க வந்து வட்டினா நான் வந்து இல்லாம தான் பைக் வாங்கணும். அப்போ காரு, வீடு, கல்யாணம் பண்ணணும். அடுத்தால எஜுகேஷன் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காலங்காலமா சொத்து வச்சுக்கணும். அது நீங்க வந்து நல்ல ஸ்டாண்டர்டான ஜாப்ஸ்ல இருந்தா ஓகே. இப்போ நீங்க பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கலாம். மாசம் 50,000 60,000 சம்பளம் வாங்கலாம். ஒரு ஐடி கம்பெனில மிஞ்சி போனா ஒரு 20 வருஷம் வேலை பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சு படுத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். அது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சாதாரண பிசியா இருந்தா கூட லைஃப் லாங் அந்த சம்பளத்துக்கு சேலரி வருங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கவர்மெண்டா இல்ல பிரைவேட். லோனு இல்ல கடன் வாங்குறது, அது வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா வாங்குறது, இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்குறது, வாட்டெவர். நீங்க பணம்னு வந்துட்டாலே வந்து யாருமே வந்து ஒரு செர்டைன் லெவலுக்கு மேல அத வந்து பண்டமாற்று முறையில வந்து தரமாட்டாங்க. யாரா இருந்தாலுமே. அது வந்து சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பந்தக்காரங்களா இருந்தாலும் சரி. ஈவன் அப்பா, அம்மாவே வந்து யோசிப்பாங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அந்த அப்பா, அம்மாங்கிற கான்செப்ட்ட நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்க விருப்பம். பட் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஒரு செர்டைன் லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து காச வந்து அந்த பண்டமாற்று முறையில குடுப்பாங்க. நான் வந்து 10,000 தரேன்ப்பா, எனக்கு இத்தன நாள்ல கழிச்சு குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பட் அதுக்கப்புறம் போகக்கூடிய அமௌண்ட்ல வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க. சிலவங்க ஓப்பனா சொல்லிருவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் அங்க தான் பிரேக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால வந்து பணம் வாங்குறதுக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப யோசிப்பாங்க. அண்ட் வந்து ஈவன் வந்து இப்ப யூடியூபா இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், நண்பர்கள் பல பேர் வந்து வட்டி இவ்வளோ ரூபா இருக்குப்பா, எப்படிப்பா வாங்க முடியும்? வட்டிக்குலாம் வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்குனா வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும்னாலுமே வந்து அந்த ப்ரொடியூசர் ஒரு படம் எடுத்துட்டாரு, நஷ்டமாயிட்டு, அடுத்த தடவ நல்ல கதை வருது அப்படின்னா, அவர் யார்ட்டயாவது வந்து 5க்கோ 10க்கோ வட்டிக்கு வாங்கி தான் அந்த பணத்த இன்வெஸ்ட் பண்ணி, அதுல வர ப்ராஃபிட்ட வச்சு அந்த வட்டிய அடைச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல லாஸ் ஆயிருக்கும்ல, அதையுமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பணத்த வந்து பண்டமாற்று முறையில வாங்குறதுங்கிறது குவைட் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல வந்து வட்டி வந்து அதிகமா வாங்குறது ஒரு பாயிண்ட் தான். பட் வந்து நெறைய பேர் வந்து அசலும் வட்டியும் வாங்குறவங்கள்ட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தாலும் வாங்கிருங்க. ஏன்னா வந்து நான் அஃபெக்ட் ஆனவன் அதனால சொல்லிடுறேன். இதே வந்து நீங்க வந்து அசல மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது இனிஷியல் அவங்க குடுத்த அமௌண்ட்ட மட்டும் வச்சுட்டு, அவங்க வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட்ட மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இனிஷியல் அமௌண்ட் வாங்குன அமௌண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா, அத எப்படி சொல்லலாம்? இங்க வந்து அத என்ன சொல்லுவாங்கன்னா, அசல், வட்டி எப்படி பிரிச்சுக்கலாம். அசல்னா நீங்க வாங்குன அமௌண்ட், வட்டினா இத இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து நீங்க ஒரு 50,000 வாங்கிட்டீங்க. அந்த 50,000க்கு மாசம் மாசம் ரூ. 5 வட்டி மட்டும் தான் கட்டணும். அந்த அசல் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா, அந்த மாரி கடன தப்பித்தவர்கள வாங்கிடாதீங்க. அப்படி வாங்குனா, அந்த கடனுக்கு இன்னொரு கடன் வாங்குங்க. அந்த கடன் என்ன அப்படின்னா, நீங்க அசல கட்ட முடியாத கடன் இருந்தா, அது அசலோட கட்டுற மாரி ஒரு கடன வாங்கி, அந்த காச அடைச்சுட்டு, இத அடைச்சுட்டு போயிடலாம். நான் இன்னும் சிம்பிளா சொல்லிடுறேன்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன விஷயம்னா, நீங்க கடன் வாங்குறீங்கன்னா, அந்த கடன வந்து நீங்க வாங்குற அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 2த்தையுமே சேர்த்து நீங்க ரீபேமெண்ட் பண்ற மாரி இருக்கணும். நீங்க வெறும் இன்ட்ரெஸ்ட்ட மட்டுமே ரீபேமெண்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அங்க தான் நீங்க வந்து பொதக்குழியில உழுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப பர்சனலா நான் அஃபெக்ட் ஆனனால தான் வந்து இன்னைக்கு இத பத்தி நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து ஒரு பர்சன் வந்து 50,000 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 12% இன்ட்ரெஸ்ட், 10% இன்ட்ரெஸ்ட், 20% இன்ட்ரெஸ்ட், வாட்டெவர் அப் டூ 80%னாலும் போட்டுக்கோ தம்பி. அவன் 50,000க்கு 30,000 வட்டினாலும் போட்டுக்கோ. 80,000 நான் கட்டிட்டு போறேன். ஆனா அசலும் வட்டியும் கழிற மாரி கடன் வாங்குங்க. கடன் வாங்காம யாரும் இருக்க முடியாது. கடன் நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. பட் கடன் வாங்குற அளவுக்கு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். எல்லாருக்கும் வரும். வராம இருக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள்ல ஒரு மனநிலை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்லலாம் நான் 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸா படிச்சுருவேன் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸா யாராலயுமே படிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். செல்ஃபோன நான் விட்டுருங்க. ஒரு அம்மா கூப்பிடலாம், அக்கா கூப்பிடலாம், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூப்பிடலாம். அப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்போ படிக்கணும். நீங்க எதுக்கு படிக்கிறீங்க? நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க. ஸோ படிக்கிற டைமே வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அந்த அந்த வேலைய பத்தி சின்னதா ஒரு யோசனை வந்துச்சுன்னா, அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ ஃபுல் ஃபோக்கஸா இருக்க முடியாது. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, கடன் வாங்கணும்னு நினைக்கும்போது வாங்கி தான் ஆவோம். அது வந்து என்ன பர்ப்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னு. ஆனா பட் கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போம்போது, என்னைக்காவது இடத்துல வந்து டெட் எண்ட்ல வந்து நிப்போம் தெரியுமா? அந்த இடத்துல தான் வந்து கழுத்து நெரிக்கிற மாரி ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் போகாம, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்குற கடன் நீங்க வந்து ஒரு 25,000 வாங்குறீங்க. உங்க மந்த்லி சேலரி அட்லீஸ்ட் ஒரு 50,000 இருந்தா தான். அதாவது பார்த்தீங்கன்னா 15,000 டூ 18,000 இருந்தா தான், அந்த 25,000 நீங்க வந்து ஒரு 4, 5 மாசத்துல அடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே நீங்க 25,000 வாங்கி அந்த 25,000க்கு மாசம் 250 வட்டி மட்டும் தான் கட்டுறீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இது வந்து இந்த அசல் பிளஸ் வட்டிங்கிற கான்செப்ட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோல்டுல தான். ஸோ கோல்டுல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து வட்டி கட்டி மாற்றி வைக்கணும், வட்டி கட்டி மாற்றி வைக்கணும். வீட்டில் கட்டியிருந்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ கோல்டு ரேட்டு கூட்டிட்டு ஸோ வந்து வட்டி கட்டி மாற்றி வைக்கலாம், அதை போய் மாற்றி வச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த லியால் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அங்கே தான் பெருசாக இருக்குது சொல்லலாம். ஸோ வட்டி கட்டி மாற்றி வைக்கிறது இல்லை வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிறது கொஞ்சம் அக்செப்டபிள் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ள போவாதீங்கன்னு நான் சொல்லுவேன். உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது போக வந்து ஜெனியூனான ஆப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ஸ்லாம் கொஞ்சம் ஜெனியூனா இருக்கு, ஈஸியா லோன் தராங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆப்ஸ்லாம் வந்து அடுத்தால நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் போட ட்ரை பண்றேன். ஸோ வீடியோ ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.